வெல்கம் டு Poriyaalan4u. இன்னைய செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாஸோட பூட் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் டூரிங் த பயாஸ் பூட் ஃப்ளோ, அதாவது வந்து நீங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணதுலேருந்து OS பூட் ஆகிற வரைக்கும் நடுவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ UEFI வந்து எப்படி பயாஸ் ஓவர்டேக் பண்ணிச்சு, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் UEFIன்னு பார்க்க போகிறோம். ஸோ தென் டீட்டெயில்டு பூட் ஃப்ளோ ஆஃப் UEFI. ஸோ அதுக்கப்புறம் வந்து we are going to see the security impacts on bias and some famous bias attacks. So what will be the takeaway from this session? After this session, you should be able to answer these questions. அதாவது வந்து என்னன்னா, நீங்க சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணதுலேருந்து OS boot ஆகிற வரைக்கும் நடுவில் என்னென்ன நடக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ பயாஸ் சிப் இல்லாமல் நீங்கள் சிஸ்டத்தை பூட் பண்ண முடியுமா, தென் லைக் ஸோ who will be telling the CPU to execute this particular instruction when you power on the systems, then like so what is the difference between the UEFI and bias, so can I use the bias and UEFI in the same system, அதாவது வந்து சேம் சிஸ்டம் நீங்க வந்து லெகசி மோட்லயும் UEFI மோட்லயும் பூட் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரியும். இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே end of the session you will have an answer, you should be able to answer this question. ஸோ இந்த செஷனை ஃபுல்லா பாருங்க. ஸோ பயாஸை பத்தி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அஜெண்டா. ஸோ வாட் இஸ் அஜெண்டா வந்து என்னன்னா, ஸோ பயாஸ் பூட் ஃப்ளோவே வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ ஒரு செஷனில் நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த செஷனில் வந்து ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பயாஸோட லெகேசி பயாஸோட கம்ப்ளீட் பூட் ஃப்ளோவை நம்ம கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து லெகேசி பயாஸ்க்கும் UEFIக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன அட்வான்டேஜஸ்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் செஷனில் வந்து UEFIயோட பூட் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ வாட் ஆர் த செக்யூரிட்டி மிட்டிகேஷன் இன் பயாஸ் அண்ட் UEFI. ஸோ அதாவது வந்து ஒரு ஹேக்கர் வந்து உங்களோட சிஸ்டத்தோட பயாஸ் ஹேக் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ வாட் ஆர் த இம்பேக்ட் வில் ஹேப்பன், அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வரைக்கும் வந்து நடந்த பயாஸ் UEFI அட்டாக், ஸோ அதனால் என்ன இம்பாக்ட் ஆச்சுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி லைக் ஸோ 4 டிஃப்ரெண்ட் செஷன். ஸோ எல்லா செஷனும் கண்டிப்பாக பாருங்கள். the goal is to have the complete knowledge of bias and UEFI. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ வாட் இஸ் பயாஸ்? நான் இங்கே பயாஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறது என்னன்னா, ஸோ டெக்னிக்கல் வேர்ல்ட் இட்ஸ் அ லெகேசி பயாஸ். என்ன ஏன் லெகேசி பயாஸ்ன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த பயாஸ்ன்னு பார்ப்போம். ஸோ பயாஸோட அப்ரிவேஷன் என்னன்னா, ஸோ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இட்ஸ் அ பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஸோ உங்கள்கிட்ட வந்து சிஸ்டம் இருக்குது, அதாவது ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது, OS. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படி சிங்க்ரனைஸ் ஆகும், ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணோம்னா, ஸோ இட் ஹேப்பன்ஸ் த்ரூ த பயாஸ். பயாஸ் இட்ஸ் அ சாஃப்ட்வேர் ஸ்டாக், அது என்னன்னா ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ இட் யூஸ்டு டு இனிஷியலைஸ் த உங்களோட ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கான்ஃபிகர் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இதுதான் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் பயாஸ். ஆல்சோ வந்து என்ன பண்ணணும்னா வந்து உங்களோட OSக்கும் சாஃப்ட்வேருக்கும் வந்து ஃப்ளாஷ் மெமரியில் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. வந்து என்னென்னா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஃபேக்ட்ரியிலேருந்தே. ஸோ உங்கள் மதர் போர்டில் அது இருக்கும். அதோட ப்ரைமரி ஜாப் என்னென்னா, நீங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ண உடனே சிஸ்டத்தில் உங்களோட மதர் போர்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ், உங்களோட CPU, மெமரி, அதர் பெரிஃபல்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணும். ஸோ தட் லைக் ஸோ உங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகும். ஸோ பூட் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும், அதாவது சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் ஒரு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பயாஸ் தான் பண்ணுது. இதுதான் வந்து பேசிக் ரெக்யர்மெண்ட், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் பயாஸ். ஸோ பயாஸோட எவல்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ வாட் ஆர் த டிரான்சிஷன் ஃபேஸ் இட் கிராஸ்ட், அண்ட் நவ் இட்ஸ் அட் த UEFI ஸ்டேஜ், ரைட். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பயாஸ் வந்து என்னென்னா 1975 வந்து கேரி கில்டன்ன்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், ஒரு சயின்டிஸ்ட் வந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பயாஸை வந்து இன்வென்ட் பண்ணிட்டாரு. பட் இட்ஸ் நாட் ஃபார் த பர்சனல் கம்ப்யூட்டர், இட்ஸ் ஃபார் லைக் சம் கைண்ட் ஆஃப் கம்ப்யூட்டிங் டிவைஸ். என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அண்ட் மானிட்டர் டிவைஸ். ஸோ அது என்ன பண்ணோன்னா, ஸோ அந்த பயாஸ் வந்து என்னென்னா வந்து டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ஹார்ட்வேரை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணும், ஸோ இன்டர்ஃபேஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் பயாஸ். ஸோ IBM வந்து ஸோ தே கேம் வித் த பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ அவங்க தான் வந்து அந்த பயாஸை வந்து ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் computer with the bias came with the 1981. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வித் பயாஸ் அந்த PC வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 90ஸ்ல என்ன ஆச்சுன்னா வந்து நார்மலாக பயாஸ் வந்து யூஸ் டு ஸ்டோர் இன் ஒரு ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியில் இருக்கும். ஸோ அது என்னென்னா மதர் போர்டில் கனெக்டாக இருக்கும். ஸோ வாட் வி ஆர் யூசிங் ரைட் டுடே, ரைட். ஸோ அதுக்கப்புறம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக என்னென்னா வந்து ஸோ அந்த ப்ரோம்லேருந்து வந்து ஃப்ளாஷ் மெமரிக்கு மூவ் ஆச்சு. ஏன்னா வந்து ப்ரோமில் வந்து என்னென்னா வந்து ஸோ திருப்பி ரீப்ரோக்ராமிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிவைசஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஃபீல்டுலேயோ இல்லை கஸ்டமருக்கோ வந்து அது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஃப்ளாஷ் மெமரிக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் வி ஆர் கரண்ட்லி யூஸ். இப்போ என்னென்னா வந்து ஸோ கரண்ட் டெக்னாலஜியில் என்னென்னா
ஒரு யூசரே வந்து பயாஸை ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். என்னன்னா வந்து ஸோ அவருக்கு டூல் இருந்ததுன்னா அந்த பயாஸை வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி யூ கேன் ஃப்ளாஷ் இட். ஸோ அதான் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து பயாஸ் டேபிள் ஆகி வந்து இட்ஸ் வைட்லி அக்செப்டட் அன்டில் லைக் ஸோ 2005. பட் என்னன்னா வந்து ஸோ மற்ற டெக்னாலஜிஸ் வந்து ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. என்னன்னா பிசிஐ செக்மெண்ட்டு, சிபியூவில் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் வர ஆரம்பிச்சது, மெமரியில் நிறைய வேரியன்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த டெக்னாலஜிக்கு வந்து ஸோ பயாஸால் வந்து அடாப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஸோ இண்டஸ்ட்ரி மூவிங் டுவர்ட்ஸ் த நியூ ஸ்பெசிஃபிகேஷன் தட் இஸ் கால்ட் த UEFI, யூனிஃபைடு எக்ஸ்டென்சிபிள் ஃபார்மர் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ கரண்ட் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணோம்னா UEFI, பட் ஸ்டில் லைக் ஸோ பீப்புள் ஆர் யூசிங் த லெகசி பயாஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பயாஸோட டிரான்சிஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாஸோட, அதாவது லெகசி பயாஸோட பூட் ஃப்ளோ பார்க்க போறோம் இந்த செஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து வில் மூவ் லைக் ஸோ மூவ் டு த UEFI செஷன். ஓகே, ஸோ பயாஸ் அஸ் எ நட்ஷெல். ஸோ இது வந்து லைக் ஸோ பயாஸை பற்றி லைக் ஸோ ஜஸ்ட் கிவிங் இந்த ஓவர் ஐடியா, ரைட்? பயாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்னன்னா ஸோ இட் வில் மேக் லைக் ஸோ கம்யூனிகேஷன் பிட்வீன் யுவர் ஹார்ட்வேர் அண்ட் யுவர் சாஃப்ட்வேர். So it sits on the firmware hub or SPA flash chip connected to the ICH or PCH. So இது வந்து இன்டெல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ட்ரபிள் ஷூட்டிங் செஷனில் பயாஸ் ட்ரபிள் ஷூட்டிங் செஷனில் நம்ம பார்த்தோம். ஸோ பயாஸ் வந்து என்னன்னா வந்து ஒரு ஃப்ளாஷ் சிப்லேயோ இல்லை சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் சிப்லேயோ வந்து லொக்கேட் ஆகிருக்கும், ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட சிப் செட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ICH ஆர் பிசிஹெச்னு சொல்லுவாங்க. த ரீசெட் வெக்டர் ஆஃப் CPU இஸ் மேப் டு த பயாஸ் ஏரியா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயாஸ் பூட் ஃப்ளோ பார்க்கும்போது ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ண உடனே பயாஸ் வந்து இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் சிபிக்கு பவர் வரும். பட் ஆனால் சிபியூ வந்து அந்த டைமில் டம்பாக இருக்கும். சிபியூக்கு வந்து ஸோ எங்கே போய் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணணும், எந்த லொக்கேஷன் போகணுன்றது எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து மேனுஃபேக்சர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிபியூவில் வந்து ஒரு அட்ரஸை வந்து ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரீசெட் வெக்டர்னுவாங்க. ஸோ அந்த ரீசெட் வெக்டர் வந்து பயாஸில் தான் வந்து மேப் ஆகிருக்கும். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இனிஷியலைஸ் ஆல் த ஹார்ட்வேர் ஆன்போர்ட் டிவைசஸ், எக்ஸ்டர்னல் ஆட் டிவைசஸ் கனெக்டட் டு த சிஸ்டம். ஸோ ஆன்போர்ட் டிவைசஸ்னால் உங்களோட சிபியூ, மெமரி, ஆடியோ, லேன் எல்லாமே. ஸோ எக்ஸ்டர்னல் டிவைஸ்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணுற யூஎஸ்பியோ இல்லை கீபோர்ட் மவுஸோ இல்லை எனி பிசிஐ டிவைஸ் இது எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணும். பாசஸ் த பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் டு த OS. ஸோ அதாவது வந்து என்னென்னா உங்களோட சிபியோட ஸ்பெசிஃபிகேஷன், மெமரியோட டீட்டெயில், கனெக்ட் பண்ணியிருக்க ஹார்ட்வேரோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் OSல ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பயாஸ் தான் வந்து OSக்கு பாஸ் பண்ணும் த்ரூ த SM பயாஸ். ப்ரொவைட்ஸ் அண்ட் ரன் டைம் APIs டு த OS ஆர் யூசர் ஏபிள் டு கண்ட்ரோல் த கான்ஃபிகர் சிஸ்டம். மாடர்ன் டெக்னாலஜியில் மாடர்ன் பயாஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வெண்டர்ஸ் வந்து என்னென்னா OS லெவல் ஆப்ஸ் தராங்க. ஸோ அந்த ஆப்ஸ் மூலயமா நீங்கள் வந்து பயாஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக சிஸ்டத்தை ரீபூட் பண்ணி பயாஸ் செட்டப் போகிறதால நீங்கள் வந்து OSலேருந்தே வந்து பயாஸோட ஆப்ஷன்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதான் API. லாஸ்ட் வந்து என்ன சொன்னோன்னா மாடர்ன் டே பயாஸ் ஆர் EFI கம்ப்ளைண்ட். ஸோ பயாஸ் பிகம்ஸ் a legacy bias and we are calling the new technology called as EFI complaint. இதுதான் பயாஸ் as a nutshell. So basic information about bias. இதுக்கப்புறம் வந்து we are going to see the complete boot flow of bias. Bias அக்கா லெகேசி பயாஸ், அதாவது பயாஸ்ன்றது ஸோ we are going to call it as a legacy bias. என்னன்னா வந்து EFI கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பயாஸோட பூட் ஃப்ளோ. நீங்கள் பவர் ஆன் ஆனதுலேருந்து OSக்கு பூட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டெப்ஸ் நடக்கும், சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டத்தை நீங்கள் பவர் ஆன் பண்ணுறீங்க. பவர் ஆன் பண்ணவொடனே என்ன ஆகும்னா பவர் சீக்வன்சிங் நடக்கும். பவர் சீக்வன்சிங்னா என்னன்னா ஸோ உங்களோட SMPS இருக்கும். நீங்கள் SMPS ஓப்பன் பண்ணியோ இல்லை வந்து ஒரு கேபினட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியும். SMPSல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் கேபிள்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 12 வோல்ட் கேபிள், 5 வோல்ட் கேபிள், 3.3 வோல்ட் கேபிள் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பவர் சீக்வன்சிங் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு CPUக்கு வந்து 5 வோல்ட் தேவை, மதர் போர்டுக்கு 12 வோல்ட் தேவை, மெமரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2.2, 3.3 இந்த மாதிரி வோல்டேஜ் தேவை மெமரியோட ஜென்ரேஷனை பொறுத்து. ஸோ பவர் சீக்வன்சிங் என்னன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிவைஸுக்கும் தேவையான கரெக்டான வோல்டேஜை வந்து சப்ளை பண்ணுறது தான் பவர் சீக்வன்சிங் சொல்லுவாங்க. இந்த பவர் சீக்வன்சிங் எப்படி நடக்கும்னா மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா CPLDன்னு ஒரு FPGA இருக்கும். FPGAன்றது என்னன்னா ஃபீல்ட் ப்ரோக்ராமபிள் கேட் அரே. இது வந்து மேனுஃபேக்சரே வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அமைச்சிருவாங்க. CPLDன்னு சொல்கிறாங்க. FPGA இந்த இடத்துல வந்து CPLDன்னு சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமபிள் லாஜிக்கல் டிவைஸ். இட்ஸ் அ லாஜிக்கல் டிவைஸ். ஸோ இந்த CPLD தான் என்ன பண்ணணும்னா இந்த பவர் சீக்வன்சிங்கை வந்து மேனேஜ் பண்ணும். அதாவது வந்து என்னென்னா உங்களுக்கு மதர் போர்டுக்கு 12 வோல்டேஜ் கரெக்டாக போகணும், CPUக்கு 5 வோல்டேஜ் போகணும், CPU ஃபேனுக்கு 5 வோல்டேஜ் போகணும்,
ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டிவைஸ்க்கும் தேவையான கரெக்டான வோல்டேஜ் லெவலை கொடுக்கறது வந்து இந்த சிபிஎல்டி தான். இதுதான் பவர் சீக்வன்சிங் சொல்கிறது. பவர் சீக்வன்சிங் கரெக்டாக நடந்ததுக்கப்புறம் சம் பவர் குட் சிக்னல் சொல்கிறாங்க. அந்த பவர் குட் சிக்னல் தான் வந்து என்னென்னா பவர் சீக்வன்சிங் கரெக்டாக நடந்திருக்கு, எல்லா டிவைஸும் கரெக்டான வோல்டேஜோட பவர் ஆன் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிவைஸ் வந்து என்ன ஆகுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ பை திஸ் டைம் லைக் ஸோ உங்களோட பயாஸ் எஸ்பிஹெச் இப்போ வந்து பவர் ஆன் ஆயிருக்கும், ப்ரோக்ராம் இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களோட சிபியூ தான் வந்து ஃபஸ்ட்டு பவர் ஆன் ஆகும். பவர் ஆன் ஆகும் எப்படின்னா, ரீசெட் பின்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு பவர் சீக்வன்சிங் நடக்கும்போது அந்த ரீசெட் பின் வந்து சிபியூ வந்து அந்த ரீசெட் பின்னில் வந்து ஒரு பல்ஸ் ரிசீவ் பண்ண உடனே சிபியூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த ரீசெட். ஏன்னா ஏன் சிபியூ வந்து ரீசெட் ஆகணும்னா, ஜஸ்ட் அப்படியே பவர் ஆன் ஆகக்கூடாதுன்னா, இங்கே பவர் சீக்வன்சிங் நடக்கும்போதே சிபியூக்கு வந்து ஒரு டர்ட்டி வோல்டேஜ் வந்திருக்கும். டர்ட்டி வோல்டேஜ்ன்றது என்னன்னா, ஜஸ்ட் பிஎஸ்சி பவர் ஆனதுக்கு அப்புறமே வந்து ஒரு பேஸ் வோல்டேஜோ இல்லை வந்து ஒரு எக்ஸஸ் வோல்டேஜோ வந்து சிபியூக்கு வந்திருக்கும். டர்ட்டி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக 5 வோல்டேஜாக இருக்காது. சிபியூ வந்து ஸோ அதனால் வந்து ஸோ ரெக்யர்டு வோல்டேஜ் இல்லாமல், அதாவது வந்து லெஸ் தென் 5 வோல்டேஜாவோ இல்லை மோர் தென் 5 வோல்டேஜாவோ இருந்ததுன்னா, அப்படி பவர் ஆன் ஆச்சுன்னா தேர் மே பி டேமேஜஸ் கேன் ஹேப்பன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து அந்த ரீசெட் பின் வந்து டாகல் ஆகிற வரைக்கும், பல்ஸ் ரிசீவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். தோ அதுக்கு முன்னாடி வந்து வோல்டேஜ் இருந்தாலும் வந்து ரீசெட் விட்டு வெளில வராது. ஸோ அந்த ரீசெட் பின் வந்து பல்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிபியூ வந்து ரீசெட் ஆகி இட் கம் அவுட் ஆஃப் த ரீசெட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு. பட் சிபியூக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. அதாவது வந்து என்னன்னா, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எந்த மெமரி லொகேஷன் நம்ம ரீட் பண்ண போகிறோன்ற எந்த டீட்டெயிலுமே இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங்லேயே வந்து சிபியூவில் வந்து ஒரு அட்ரஸை வந்து மேப் பண்ணிடுவாங்க, ஹார்ட்வேர் பண்ணிடுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா ரீசெட் வெக்டர்னு சொல்கிறாங்க. ரீசெட் வெக்டர் இட்ஸ் அ பாயிண்டர். அது எங்கே நார்மலி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பயாஸில் தான் வந்து உங்களுக்கு மேப் ஆகிருக்கும். ஸோ சிபியூ ரீசெட் ஆனதுக்கப்புறம் அந்த ரீசெட் வெக்டரை போய் ரீட் பண்ணும். ஸோ அந்த ரீசெட் வெக்டர் வந்து ஸோ உங்களோட பயாஸ் ஃப்ளாஷ் சிப்பை வந்து மேப் பண்ணும். ஸோ உடனே சிபியூ வந்து அந்த ரீசெட் வெக்டர், அதாவது அந்த பயாஸ் லொக்கேஷனுக்கு வரும். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் வந்து சொல்லும் ஸோ வேர் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபெச், அதாவது வந்து அடுத்த என்ன சிபி வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற அட்ரஸ் அங்கே மேப் ஆயிருக்கும். ஸோ அங்கேருந்து ஒரு ஜம்ப் கால் நடக்கும். அதாவது அந்த ஜம்ப் காலில் தான் வந்து சிபி நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி அங்கேருந்து பூட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா வந்து ஃபெச்சிங் த ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ஓகே, ரீசெட் வெக்டர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. சிபிக்கு வந்து ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பயாஸில் தான் மேப் ஆயிருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா வந்து சிபிஓ இல்லை வந்து அதர் ஹார்ட்வேரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஜம்ப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, சிஸ்டம் பவர் ஆன் ஆச்சுல்ல, ஸோ அது பவர் ஆன் ஆனது வந்து கோல்ட் பூட்டா வார்ம் ரீபூட்டான்னு செக் பண்ணும். கோல்ட் ரீபூட்னா என்னன்னா, அதாவது வந்து நீங்கள் ஏசி பவரை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறீங்க, அதுதான் வந்து கோல்ட் ரீபூட்னாங்க. வார்ம் ரீபூட்னா ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரண்ட் பேனல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, அதுதான் அதை ரீசெட்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்ட் பூட்டா வார்ம் பூட்டான்னு செக் பண்ணும். அது எப்படின்னா வந்து உங்களோட பயாஸில் வந்து சிமாஸில் வந்து ஒரு ஃப்ளாக் செட் ஆகிருக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃப்ளாகு. ஸோ அந்த ஃப்ளாக் வந்து நீங்கள் வந்து கோல் பூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ செட் பண்ணும், ரீபூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ செட் பண்ணும். ஸோ சிபியூ ரீசெட் ஆனதுக்கு அப்புறமே இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அங்கே போய் செக் பண்ணும். அந்த ஃப்ளாகை ரீட் பண்ணிவிட்டு அது கோல் பூட்டா வார்ம் பூட்டான்னு கண்டுபிடிக்கும். ஸோ ஏன்னா கோல் பூட்டுன்னா ஸோ போஸ்ட், அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சிபியூ இனிஷியலைசேஷன் நடக்கும், மெமரி இனிஷியலைசேஷன் நடக்கும், ஆல் ஆஃப் த டிவைஸ் இனிஷியலைசேஷன் நடக்கும் கோல் பூட். பட் வார்ம் பூட்டுன்னா வந்து ஸோ இந்த சிபியூ மெமரியோட இனிஷியலைசேஷன், அதாவது வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சிமாஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து மினிமல் போஸ்ட் தான் நடக்கும். இதுதான் வந்து கோல் பூட்டுக்கும் வார்ம் பூட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதனால தான் நீங்கள் கோல் பூட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஓஎஸ் பூட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் கம்பேர்ட் டு த வார்ம் பூட். ஸோ இப்போ வார்ம் பூட்டா கோல் பூட்டான்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் நடக்கும், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் என்னன்னா, ஸோ இருக்கிற டிவைஸ் ஒவ்வொரு டிவைஸுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணும். என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சிபியூ வந்து இனிஷியலைஸ் ஆகும், சிபியூவில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸும் இனிஷியலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் மெமரி இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விஜிஏ வந்து, அதாவது உங்களோட வீடியோ வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிவைஸாக இனிஷியலைஸ் ஆகி அப்புறமா வந்து பூட் லோடரை கண்டுபிடிக்கும். பூட் லோடர்ன்றது என்னன்னா உங்களோட பூட்டபிள் டிவைஸ். ஸோ ஹார்ட் டிரைவா இல்லை வந்து ஃப்ளாப்பி டிரைவா இல்லை சிடி டிரைவா நெட்வொர்க் டிரைவான்ட்டு. ஸோ பூட் லோடர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பூட் லோடரில் வந்து ஆக்டிவ் பார்ட்டிஷன் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதில் வந்து ஓஎஸ் பூட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் ஃப்ளோ பயாஸ்க்கு, லெகசி பயாஸ்.
இதுதான் பேசிக் பயாஸோட boot flow from power on to the OS. ஸோ இந்த boot loader வரைக்கும் வந்து காமன் ப்ராசஸ் ஃப்ரம் பவர் ஆன் டு த boot loader ஃபேஸ் வரைக்கும் வந்து என்னன்னா விண்டோஸ் OS இருந்தாலும் லினக்ஸ் OS இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து OS boot ஆகிறது வந்து விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் கொஞ்சம் வேரி ஆகும். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ லினக்ஸ் boot ப்ராசஸ், விண்டோஸ் boot ப்ராசஸ்னு. ஸோ இப்போதைக்கு வந்து பயாஸ் boot flowவில் வந்து கிளியராக இருங்க. முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பேசிக் boot flow. இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறோம். பிஎஸ்சி வந்து அதாவது பவர் சப்ளை வந்து டர்ன் ஆன் ஆகுது. ஸோ சிபிஎல்டி வந்து உங்களுக்கு வந்து பவர் சீக்வன்சிங் பண்ணுது. அதாவது என்னென்னா மதர் போர்டுக்கு தேவையான 12 வோல்டேஜ், சிபியூக்கு தேவையான 5 வோல்டேஜ், இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த பவர் சீக்வன்சிங் நடந்ததுக்கப்புறம் சிபியூ ரீசெட்லேருந்து வெளில வருது. ரீசெட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இட் வில் கோ அண்ட் ஃபெச் த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரீசெட் வெக்டர் வந்து ஹார்ட் வயர்டு. ஸோ எர்லி டேஸில் வந்து என்னென்னா 16 பிட் ப்ராசஸர் இருக்கும்போது 86 டேஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 60 பிட் ப்ராசஸர். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா FF0. அதாவது என்னென்னா வந்து லோயஸ்ட் 16 பைட்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ளாஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 32 பிட், இப்போ 64 பிட்லாம் வரவே வந்து என்னென்னா வந்து உங்களோட ரீசெட் வெக்டர் வந்து என்னென்னா இந்த லொக்கேஷன் FF இந்த டாப் ஆஃப் த 4GB சொல்லுவாங்க, டாப் ஆஃப் த மெமரின்னு. நம்ம என்னன்னு பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இப்போ உங்களுக்கு CPU ரீசெட்லேருந்து வந்துடுச்சு. ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது வந்து ரீசெட் வெக்டரை வந்து ரீட் பண்ணி பயாஸ்க்கு அந்த அட்ரஸ்க்கு ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ அந்த லொக்கேஷன் ரீசெட் வெக்டர் லொக்கேஷனில் ஒரு அட்ரஸ் மேப் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த அட்ரஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து CPU வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் போயாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா வந்து போஸ்ட் நடக்கும். போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸோ கோல் பூட்டா வார்ம் பூட்டான்னு செக் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து போஸ்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 ஸ்டேஜ் இருக்குது, எர்லி இனிஷியலைசேஷன், அட்வான்ஸ் இனிஷியலைசேஷன். போஸ்ட்டில் அது என்னன்னு பார்க்கலாம். எர்லி இனிஷியலைசேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபியூலாம் பார்த்தீங்கன்னா 4 கோர், 8 கோர், 16 கோர் இருக்குது. அதே மாதிரி சர்வர் ப்ராசஸர்லாம் சர்வர் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 CPU இருக்கும், அதாவது மல்டி சாக்கெட் ஓகேங்களா இருக்கும். பட் ஆனால் டூரிங் த பயாஸ் இனிஷியலைசேஷனில் சிங்கிள் கோர் மட்டும் தான் இனிஷியலைஸ் ஆகும். அதாவது உங்கள் CPU வந்து 10 கோர் இருந்தாலுமே உங்களுக்கு எர்லி இனிஷியலைசேஷனில் சிஸ்டம் பூட் ஆகும்போது பயாஸில் ஒரே ஒரு கோர் மட்டும் தான் எனேபிள் ஆகிருக்கும், ஒரே ஒரு கோர் மட்டும் தான் இனிஷியலைஸ் ஆகும். இது என்னன்னா CPU ரீசெட்ல வந்து வந்த உடனே எல்லா கோருமே வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு சிக்னலுக்காக வெயிட் பண்ணும். செமஃபோர் சிக்னல் சொல்லுவாங்க, ரேஸ் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு 10 கோர் இருக்குன்னா 10 கோருமே வந்து அந்த செமஃபோர் சிக்னலுக்காக வெயிட் பண்ணும். ஸோ 10 கோரில் எந்த கோர் வந்து அந்த செமஃபோர் சிக்னலை ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணுதோ ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்னன்னா பூட் ஸ்ட்ராப் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஸோ மீதி எல்லா ப்ராசஸருமே வந்து உங்களுக்கு வெயிட் கண்டிஷன் போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கோர் மட்டும் தான் இப்போ எனேபிள் ஆகிருக்கும். அந்த ஒரு கோரை வச்சு தான் ரிமைனிங் பூட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோர் இனிஷியலைசேஷன் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரியல் மோடுன்னு சொல்லுவாங்க. ரியல் மோடில் அதாவது 2 ஸ்டேஜ் இருக்குது ப்ராசஸர் மோடில் பார்த்தீங்கன்னா ரியல் மோட் அண்ட் ப்ரொடக்டட் மோடுன்னு. ரியல் மோடில் நடந்தது எல்லாமே 16 பிட் ஆப்ரேஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடக்டட் மோட் மூவ் ஆகும். எதுக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து மோர் அட்ரஸ் ரேஞ்சுக்காக, மோர் தென் 1 MB அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு ப்ரொடக்டட் மோட் மூவ் ஆகும். ப்ரொடக்டட் மோடுக்கு சிஸ்டம் CPU சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் வந்து என்னென்னா CPU இனிஷியலைசேஷன் நடக்கும். அதாவது வந்து என்னென்னா இன்டெல் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கோடுன்னு ஒன்று இருக்கும். மைக்ரோ கோடு என்னென்னா வந்து உங்களோட CPUயோட கைண்ட் ஆஃப் ஃபர்மர். ஸோ அதுதான் வந்து உங்களோட CPU வந்து எத்தனை கோரு, எவ்வளோ கேஷு, ஸ்பீடு எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணும். அது ஆக்சுவலாக வந்து பயாஸில் வந்து உங்களுக்கு இன்பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ CPU இனிஷியலைசேஷன் அதாவது மைக்ரோ கோடு வந்து உங்களுக்கு பயாஸில் வந்து CPUக்கு வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து அடுத்து வந்து ப்ராசஸ் நடக்கும். அதாவது கார் அல்லனா நோ எவிக்ஷன் மோட்னு சொல்கிறாங்க, கேஷஸ் ரேம். ஸோ நார்மல் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு CPU வந்து ஒரு டேட்டா வந்து ஹார்ட் டிரைவ்ல வந்து ரீட் பண்ணணும்னா முதல்ல ஹார்ட் டிரைவ்ல இருக்க டேட்டா வந்து மெமரிக்கு காப்பி ஆகும். அதுக்கப்புறம் வந்து மெமரியிலேருந்து CPU ரீட் ஆகும், ரைட்? பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டேட்ன்றதுனால வந்து உங்களுக்கு மெமரி இனிஷியலைஸ் ஆகிருக்காது. அதாவது உங்களோட ரேம் வந்து கண்டிப்பாக இனிஷியலைஸ் ஆகிருக்காது. ஸோ CPU வந்து எந்த ஸ்டோரேஜுமே இருக்காது டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் என்னன்னா CPUஸ்லேயே வந்து கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கும். உங்களோட CPU சாக்கெட் பார்த்தீங்கன்னா கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா வந்து ஜஸ்ட் ஆக்ட் அஸ் எ டெம்பரரி மெமரி. ஸோ மெமரியிலேருந்து டேட்டாவை காப்பி பண்ணி கேஷில் வச்சு அங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும் கேஷ் மெமரி. ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் சின்ஸ் ரேம் இஸ் அவுட் ஆஃப் இனிஷியலைசேஷன், ஸோ பயாஸ் என்ன பண்ணோன்னா உங்களோட கேஷ் மெமரியே வந்து ரேமாக ப்ரோக்ராம் பண்ணும். அதாவது வந்து என்னென்னா இட் வில் டெல் த CPU டு யூஸ் த கேஷ் அஸ் எ ரேம். அதுதான் வந்து கார்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நோ எவிக்ஷன் மோட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு CPUக்கு வந்து கேஷ் மெமரி வந்து ரேமாக யூஸ் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பயாஸ் வந்து டேட்டா வந்து கேஷில் காப்பி அங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மெமரி இனிஷியலைசேஷன் ஆகும். எப்படின்னா ஸோ ஒவ்வொரு மெமரியிலுமே டிராம்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்பிடின்னு ஒரு டேட்டா இருக்கும், சீரியல் பெரிஃபரல் டிடெக்டன்ட்டு. ஸோ ஒரு சிப்பு. ஸோ அதில் தான் வந்து உங்களோட மெமரியோட டீட்டெயில் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து மெமரியோட மேக்கு, ஸ்பீடு, சைஸ், இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே போய் ரீட் பண்ணி ஸோ மெமரியை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். அதாவது வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மெமரி வந்து 8 GB ஹைனிக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணும். இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெம் டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் என்னன்னா கான்ஃபிகர் பண்ணியிருக்க எல்லா மெமரி கரெக்டாக வந்து டிடெக்ட் ஆகுதா, ஏதாவது எரர் இருக்கான்ட்டு காட்டும், செக் பண்ணும். அதுதான் வந்து மெம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோவிங்னு ஒரு ப்ராசஸ் சொல்கிறாங்க. ஷேடோவிங்னா என்னன்னா ஸோ நமக்கு ஏற்கனவே வந்து கார் மோட் கேஷஸ் ரேம் மோட் இருந்தது. ஏன்னா வந்து அந்த டைமில் ரேம் வந்து இனிஷியலைஸ் ஆகல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கேஷை வந்து ரேமாக யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கேஷில் இருந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து மெமரிக்கு வந்து காப்பி ஆகும். அதே மாதிரி வந்து பயாஸில் வந்து ரீட் ஆகிற டேட்டா வந்து மெமரிக்கு போயிட்டு சிபிக்கு ரீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஷேடோவிங்ன்றாங்க. ஸோ சின்ஸ் இப்போ வந்து ரேம் வந்து உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ சிபி கேன் கோ அண்ட் ரீட் ஃப்ரம் த ரேம். ஸோ அதனால் வந்து கேஷஸ் ரேம் வந்து எக்ஸிட் ஆகிடும், அந்த ஸ்டெப் எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து டிராம் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஏர்லி இனிஷியலைசேஷன். ஏர்லி இனிஷியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஏர்லி இனிஷியலைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோர் ஒரு கோர் வந்து சிங்கிள் கோர் வந்து இனிஷியலைஸ் ஆகும், ப்ரொடக்டட் மோடுக்கு வரும். அப்புறம் மைக்ரோ கோட் வந்து லோட் ஆகும். தென் லைக் ஸோ கேஷ் வந்து ரேமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மெமரி இனிஷியலைசேஷன் நடக்கும். எகைன் லைக் ஸோ அந்த நோ எவிக்ஷன் மோட்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா வந்து உங்களுக்கு டிராம் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பேசிக் இனிஷியலைசேஷன். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் இனிஷியலைசேஷன் நடக்கும். அட்வான்ஸ் இனிஷியலைசேஷன்னா ஸோ ரிமைனிங் 10 கோரில் ஒரு கோர் தான் ஆல்ரெடி வந்து பூட் ஆயிருந்தது. ஸோ மீதி 9 கோருமே வந்து எனேபிள் ஆகும். மற்ற கோர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். இது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் வந்து எஸ்எம்எம் மோடுக்கு மூவ் ஆகும், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் மோடுக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் லைக் பிசி எனுமரேஷன் நடக்கும். பிசி எனுமரேஷனில் வந்து என்னென்னா ஸோ ஓல்டன் டேஸ் பயாஸில் ஆப்ஷன் ரோம்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஆப்ஷன் ரோம்னா என்னென்னா இட்ஸ் எகெயின் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளாஷ் சிப். நீங்கள் ஒரு ஆன்போர்ட் கார்டு போடுறீங்கன்னா அதில் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ரோம் அந்த ஆப்ஷன் ரோமில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ரோமை ரீட் பண்ணி தான் பயாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பிசிஐ டிவைஸு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஸோ இதெல்லாமே லெகசி பயாஸில். ஸோ அந்த பிசி எனுமரேஷனில் வந்து ஆப்ஷன் ரோமை வந்து ரீட் பண்ணி ஸோ கார்டு டெக்ட் பண்ணும். உங்களோட வீடியோ கார்டு இருந்ததுன்னா வந்து வீடியோ கார்டை எனுமரேட் பண்ணும். ஸோ எல்லாமே நடக்கும், ஆல் பிசிஐ டிவைஸஸ் நடக்கும். அதுக்கப்புறம் ஜிபிஐஓஸ், இன்டரப்ட் கண்ட்ரோலர்ஸ், டைமர்ஸு, போர்ட்ஸு, மற்ற எல்லா முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே வந்து இனிஷியலைஸ் ஆகும். தென் பவர் மேனேஜ்மெண்ட் என்னென்னா வந்து ஸ்லீப் ஸ்டேட்டு இல்லை ஹைபர்னேட் ஸ்டேட்டோ இல்லை S3 ஸ்டேட்டோ இது எல்லாமே வந்து ப்ரோக்ராம் ஆகும் அட்வான்ஸ் இனிஷியேஷனில். ஸோ இது எல்லாமே பேசிக் இது. ஸோ அட் திஸ் டைம் என்னென்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மதர் போர்டு வந்து இருக்கிற எல்லா டிவைஸுமே வந்து இனிஷியலைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. Then the next state is the bootloader OS stage, right? என்னன்னா வந்து so it will go to the boot device section. அதாவது என்னன்னா வந்து BIOS வந்து உங்களோட bootable deviceோட இன்ஃபர்மேஷனை உங்களோட CMOSல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ விச் டிவைஸ் டு பூட் ஃபர்ஸ்ட், விச் டிவைஸ் டு பூட் செகண்ட்ன்ட்டு. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து உங்களோட உங்களோட ஹார்ட் டிரைவ் வந்து ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸை வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட் டிரைவை செலக்ட் பண்ணும். அதுதான் பூட் டிவைஸ் செலெக்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூட் டிவைஸ் செலெக்ஷனில் வந்து பூட் டிவைஸ் வந்து உங்களோட ஹார்ட் டிரைவ் வந்து ஃபஸ்ட் பூட் டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பயாஸ் போயிட்டு மாஸ்டர் பூட் ரெக்கார்டை பார்க்கும். மாஸ்டர் பூட் ரெக்கார்டு என்னன்னா உங்களோட ஹார்ட் டிரைவில் இருக்க ஃபஸ்ட்டு செக்டர். ஸோ மாஸ்டர் பூட் ரெக்கார்டை பார்த்து அதை வந்து மெமரிக்கு காப்பி பண்ணி பூட் பண்ணோம். ஸோ டேரெக்டாக வந்து ஹார்ட் டிரைவில் வந்து காப்பி பண்ணியாது. மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் ஃப்ரம் த ஹார்ட் டிரைவ் வில் பி காப்பி டு யுவர் ரேம். ஃப்ரம் தேர் லைக் ஸோ பூட் ஃபைல்ஸ் வில் பி கால்டு ஃப்ரம் யுவர் பூட் செக்டர். ஸோ அப்படி தான் ஓஎஸ் பூட் ஆகும். பேசிக் பயாஸ் லெகேசி பயாஸ் ஃப்ளோ என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு பவர் ஆன் ஆகும், இனிஷியலைசேஷன் நடக்கும், அட்வான்ஸ் இனிஷியலைசேஷன் நடக்கும், பூட் டிவைஸ் செலெக்ஷன் நடக்கும், தென் ஓஎஸ் பூட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் பூட் ஃப்ளோ பயாஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஸோ பயாஸ் வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ த பயாஸ் கான்ஃபிகரேஷன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணோன்னு இந்த போஸ்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ ப்ரெஸ் F1 ஆர் டெல் ஆர் F2 ஆர் எஸ்கேப் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து டு என்டர் இன்டு த பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 டைமில் அதை கேட்குற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ கலர், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயாஸ் எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உள்ள போகும். இதுதான் வந்து என்னன்னா உங்களோட பயாஸோட செட்டப் பேஜ். ஸோ இந்த பயாஸோட செட்டப் பேஜ் பார்த்தீங்கன்னா வெண்டர் டு வெண்டர், மதர் போர்ட் டு மதர் போர்டு வந்து வேரி ஆகும். பட் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் கேரி பண்ணியிருக்கும். என்னன்னா வந்து உங்களோட சிஸ்டம் டேட் டைம் கேரி ஆயிருக்கும். அப்புறம் வந்து உங்களோட மதர் போர்டோட
நேம் என்ன, சீரியல் நேம் என்ன, பார்ட் நம்பர் என்ன, ப்ராசஸரோட டைப்பு, மெமரியோட இது, பயாஸோட டைப், இது எல்லாமே வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிற சிபியூ வந்து கரெக்டாக வந்து, ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் i7-750 சிபியூ. நீங்கள் வாங்கின சிபியும் டிரெக்டான சிபியும் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ மெமரி கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 16 GB மெமரி. ஸோ இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பயாஸ் வெர்ஷன் வந்து B09 காட்டுது. ஸோ இப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து நிறையா நம்ம வந்து பயாஸ் செட்டப் வச்சு பண்ணலாம். என்னென்னா டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பேசிக் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் சீக்வன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா, ஸோ ஒரு சேம் சிஸ்டத்தில் யூ கேன் ஹாவ் யுவர் ஃப்ளாப்பி டிரைவ், சிடி டிரைவ், மோர் தென் 2 ஹார்ட் டிரைவ், ஈவன் நவடேஸ் நெட்ஒர்க்கும் வந்து பூட்டபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பூட் டிவைஸ் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணோடனே எந்த டிவைஸை வந்து ஃபர்ஸ்ட் பூட் பண்ணுன்றதை வந்து நீங்கள் வந்து பயாஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இந்த கேஸில் வந்து ஹார்ட் டிரைவ் தான் ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ்னா, நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரைவ் ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸாக வச்சு சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த கான்ஃபிகேஷன் போய்ட்டு உங்கள் சிமாஸில் போய் செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பவர் ஆன் பண்ணும்போது ஸோ இந்த கான்ஃபிகேஷன் அங்கேருந்து ரீட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ் ஹார்ட் டிரைவாக பூட் ஆகும். ஸோ அது ஒன்று. ப்ளக் அண்ட் ப்ளே டிவைசஸ்னால் வந்து என்னென்னா, நம்ம வந்து உங்களோட சப்போஸ் கீபோர்டு, மவுஸ், யூஎஸ்பி இது எல்லாமே வந்து எப்படி எனுமரேட் ஆகுன்றதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ டிடக்ஷன் மெத்தடில். ஸோ அது பண்ணலாம். அடுத்து இதெல்லாம் வந்து பேசிக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிரைவ் கான்ஃபிகரேஷன், ஹார்ட் டிரைவ் வந்து எப்படி எந்த மோடில் ஒர்க் பண்ண வைக்கணும், சிடி டிரைவ் எந்த மோடில் ஒர்க் பண்ண வைக்கிறது பண்ணிக்கலாம். தென் மெமரி. ஸோ இப்போ ரீசெண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் பயாஸில். ஷேடோவிங், இன்டர்லீவிங், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே போயிட்டு நீங்கள் போயிட்டு பயாஸில் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். தென் முக்கியமாக வந்து செக்யூரிட்டி. என்னன்னா வந்து ஸோ ஏன் செக்யூரிட்டி இங்கே பாஸ்வேர்டு முக்கியம்னா, ஸோ ஒரு கால் சென்டர் என்வரான்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணீங்க. ஒரு 1000 சிஸ்டம் இருக்கும். 1000 சிஸ்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டு, ஃப்ளாப்பி டிரைவ் போர்ட்டு இது எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஸோ யார் வேணுமோ வந்து அந்த உங்களோட கால் சென்டரில் இருக்கணும். ஸோ அந்த ப்ரொப்ரேட்டரி இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் ப்ரொப்ரேட்டரி இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்னன்னா மோஸ்ட்லி எல்லா ஐஓ டிவைஸுமே வந்து பயாஸில் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பயாஸை பற்றி தெரிஞ்சவங்க யார் வேணாலும் பயாஸ் உள்ள போயிட்டு அந்த ஆப்ஷனை மாற்றிக்கலாம். லைக் யூஎஸ்பி எனேபிள் பண்ணி நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி டேட்டா காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் பயாஸ்க்கே வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா, ஈவன் தோ இட்ஸ் யூசர் கேன் கோ டு த பயாஸ் அன்டில் இந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணாமல் வந்து பயாஸ் செட்டப்பில் போக முடியாது. ஸோ அது வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி. அது ஒன்று. அடுத்து பவர் மேனேஜ்மெண்ட். பவர் மேனேஜ்மெண்ட் என்னன்னா வந்து என்னன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் பவர் மேனேஜ்மெண்ட். என்னன்னா இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜியில் வந்து என்னன்னா உங்களுக்கு டிரைவரே வந்து இதெல்லாமே பார்த்துக்கும். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ டிவைஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே யூஸ் ஆகலைன்னா சிஸ்டமே வந்து அந்த டிவைஸை வந்து ஸ்லீப் ஸ்டேட்டில் போட்டுரும். அதே நமக்கு இப்போ எப்படி ஸ்க்ரீன் சேவர் ரன் ஆகுதுல்ல அது போல். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸ் லெகசி பயாஸில் நீங்கள் பயாஸில் தான் கண்ட்ரோல் பண்ணும். அதை பண்ணலாம். அப்புறம் வந்து என்னன்னா எக்ஸிட், சேவ் த செட்டிங்ஸ். நீங்கள் ஏதாவது பயாஸில் போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிறது, அப்படி இல்லைனா வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஆப்ரேஷன் அஸ் எ யூஸராக நம்ம வந்து பண்ணலாம். பட் மேக் ஷுர் லைக் ஸோ பயாஸில் என்ன செட்டிங்ஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. சப்போஸ் வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், ஸோ ஓவர் கிளாக்கிங்லாம் பண்ணும்போது என்னென்னா ஓவர் கிளாக்கிங் வந்து கரெக்டான டேட்டா நம்ம செட் பண்ணால்னா உங்கள் சிபி பர்ன் ஆகிடும். ஸோ அதனால் பயாஸில் என்ன செட்டப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதுதான் காமன் பயாஸ் ஆப்ஷன் நம்ம பண்ண போகிறது. இதுதான் வந்து பயாஸோட பேசிக் லெகசி பயாஸோட பூட் ஃப்ளோ. நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது பயாஸில், லெகசி பயாஸில். ஸோ அதனால தான் வந்து UEFI வந்தது. ஸோ அடுத்த செஷனில் என்னென்னா ஸோ UEFIக்கும் பயாஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ UEFI ஏன் அட்வான்டேஜ்னு சொல்கிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UEFIயோட பூட் ஃப்ளோ, நிறைய பயாஸை பற்றி பார்க்க போகிறோம். கீப் வாட்சிங். இந்த சீரீஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஒரு பிசி ரிலேட்டட் கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னா, வேலிடேஷன் இன்ஜினியர், ஒரு டெவலப்மெண்ட் இன்ஜினியர், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் த பயாஸ் பூட் ஃப்ளோன்னு தான் கேட்பாங்க. ஸோ மேக் ஷுர் யூ நோ த பயாஸ் பூட் ஃப்ளோ, how it differs from the UEFI. Thanks for watching Poriyaalan4u. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.